தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட, உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஒரு கிரகம் வக்ரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நம்ம பாவனை பண்ணிப்போம். ஆக்சுவலாக அது நகராது, முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும். ஆனால் சூரியன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி. அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது, அது மாதிரி இந்த கிரகம் வக்ர கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது. சூரியன் தான் முன்னாடி போகும். அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும், ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால, ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும். அந்த மாதிரி இப்போ சூரியன் குருவுடைய குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில், அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசியிலிருந்து 5ஆம் ராசிங்கிறது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் வரை, மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் அதாவது ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர். இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம். குரு வக்கர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரி, அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 12:30 மணி வாக்கில், 12:30லேருந்து 1 மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார். அதுக்கப்புறமா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசிலே நடக்கிறது. ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார். ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல. அதாவது குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அந்த குரு வக்ர பயிற்சி ரோகிணி 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார். பொதுவாக குரு பகவான் எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் யோகத்தில் தான் பின்னாடி, அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி 4 மாதங்கள் இல்லை 5 மாதங்கள் மட்டும்தான் அவர் நல்ல பலனை கொடுப்பார். அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது அந்த கடைசி 5 மாதத்துக்கு தான். ஆனால் முதல் 6 மாதங்கள் 7 மாதங்கள் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் பணம் வர்றது எப்போன்னு பார்த்தா குரு அந்த ராசியில் கடைசி 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்படுத்துவார். இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ர காலத்தில் சனி வக்ரமும் இருப்பார். இந்த சனி வக்ரத்தின் பயன்பாட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் 2 முக்கிய கிரகங்கள் வக்ரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும். ஏன்னா ஒரு வக்ர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும், 2 வக்ர கிரகம் 2 விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்ரமாக இருப்பார். நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக இந்த நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே சனியுடைய
மீனராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த வக்ர பயிற்சியினால் பலனடையக்கூடிய ராசிகள் யார், அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீடு. அந்த இடத்துல குரு வக்ரம் அடைகிறது உங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கும். விரையாதிபதி வக்ரகதி அடைவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளின் சார்பாகவோ உங்களுடைய தனிப்பட்ட சார்பாகவோ சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். கனவுகள் பலிக்கக்கூடிய ஆண்டாக இந்த நாட்கள் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு 5 மாதம், அதாவது அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 9, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதத்துக்கு உங்களுக்கு 4.5 மாதத்துக்கு அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அதாவது ராசிக்குள்ளே வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை 2ஆம் இடத்திலிருந்து குரு கொடுக்க போகிறாரு. அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபிக்ஷமாக நடந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குரு நேர்கதியில் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த சுப நிகழ்வுகள் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார் செலவு வருதே சார் அப்படின்னு கேட்டால், வருமானத்தையும் கொடுத்து செலவு கொடுத்தா யார் சார் கவலைப்பட போகிறா? உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஃபாரின் டூர் போகிறேன், இல்லை நீங்கள் நார்த் இந்தியா டூர் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அஃபிஷியல் டூர். ஆனால் அதுக்கு போக்குவரத்து செலவெல்லாம் நான் பயணப்படியெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் கை காசை விட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களே உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணி போக்குவரத்து செலவுக்கு கையில் காசு கொடுத்து இதை தவிர அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பணம் கொடுத்தா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதங்களாக இந்த அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மேஷ ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்திலிருந்து பின்னோக்கி நகர்றதுனால உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். 5ஆம் இடத்தை பார்த்தா என்ன பலனை கொடுப்பாரோ அதன் மூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் இடமாற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு புதிய வேலையில் சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு நவம்பர் 14ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி, அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளார ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு மட்டுமல்லாமல் தந்தை வழியில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்கள் இப்போ தந்தை பேரில் வழக்கோ இல்லை தந்தை மூலமாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு வந்ததுன்னா அதிலெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இந்த குரு வக்ர பயிற்சியானது இது நாள் வரை தர வேண்டிய நல்ல விஷயங்களை குருவும் சனியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரைய சனி ஆரம்பித்து என்ன பலனை கொடுப்பாரோ அந்த சனி பலனையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறனால சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதுக்கு உண்டான பரிகாரம், அதாவது குரு வக்ர பயிற்சி என்னதான் நல்லது பண்ணினாலும் அவருக்கு அந்த இடத்துல ஸ்தான பலம் கிடையாது. அதனால் சில கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது சுப செலவு பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகள் அல்லது ஏதாவது வயது முதிர்ந்த இந்த வெட்டுக்கு போகிற மாடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிப்பதன் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது
வாயில்லா ஜீவன்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த குரு வக்கர காலம், அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4 வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.